IBC தமிழ் செய்திகள். APPCO Claim Accident Management Specialist அணுகி வாகன விபத்தை உங்கள் காப்புறுதி நிறுவனத்திற்கு அறிவியுங்கள். தனித்து இயங்க தீர்மானித்துள்ள மஹிந்த அணி முரண்பாட்டின் வெளிப்பாடா? கூட்டு எதிர்க்கட்சியாக இயங்கி வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அணி மீண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் தனித்து கூடி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான இந்த அணியினர் பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கூடி அரசியல் நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாட தீர்மானித்துள்ளனர். கூட்டு எதிர்க்கட்சியினர் நடத்தும் இந்த கூட்டங்களில் தேசிய அரசாங்கத்திலிருந்து முதலில் விலகிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 15 பேர் அணியும் கலந்து கொள்ள தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான இந்த அணியினர் தனித்து கலந்துரையாடல்களை நடத்தினாலும் ஜனாதிபதி தலைமையில் நடைபெறும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கூட்டங்களில் கலந்து கொள்வது எனவும் முடிவு செய்துள்ளனர். கடந்த பொதுத் தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து தேசிய அரசாங்கத்தை அமைத்தன. அப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த மஹிந்த ராஜபக்ச உட்பட 54 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்காது கூட்டு எதிர்க்கட்சி என்ற பெயரில் தனித்து இயங்கி வந்தனர். கடந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச பிரதமராக நியமிக்கப்பட்டதை அடுத்து கூட்டு எதிர்க்கட்சியினர் தனித்து கூட்டம் நடத்துவதை நிறுத்திக் கொண்டதுடன் தற்போது மீண்டும் தனித்து கூட்டங்களை நடத்த தீர்மானித்துள்ளனர். மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கூட்டு எதிர்க்கட்சியினரின் இந்த தீர்மானம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடனான முரண்பாட்டின் வெளிப்பாடாக இருக்கலாம் என அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர். அனைத்து வாகன சேதங்களுக்கும் அதிகப்படியான இழப்பீடு பெற்று தருகிறது உங்கள் ஆப்பி கிளைம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.